இன்ஜினியர் ஆகிறது, டாக்டர் ஆகிறது, பணக்காரர் ஆகிறது, பிளம்பர் ஆகிறது, எலக்ட்ரிஷியன் ஆகிறது, இதெல்லாம் என்ன தெரியுமா? செயற்கையான திறமை, செயற்கை திறமை, இடையில வந்த திறமை. அப்போ இதற்கு இணையான இயற்கையான திறமை எது அப்படின்னா, எப்போவுமே எல்லாராலையும் இப்போ இயற்கையான திறமைங்கிறது வந்து எளிதான திறமை. அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஆடுறது, பாடுறது, விளையாடுறது, ஓவியம் வரைகிறது, கதை சொல்கிறது, அன்பு செலுத்துறது, காதலிப்பது, பிறருக்கு உதவி செய்வது, ஒற்றுமையாக இருப்பது, மனைவியோடு கணவனோடு நேரம் செலவழிப்பது, குழந்தைகளோடு நேரம் செலவழிப்பது, அம்மாவோடு அப்பாவோடு நேரம் தாத்தா பாட்டிக்கு உதவி செய்வது, பாட்டம் பூட்டம் இவங்களுக்கெல்லாம் உதவி, இதுதான் இயற்கையான திறமை. இந்த இயற்கையான ஆடல் பாடல் விளையாட்டு வேட்டையாடுதல் இதெல்லாம் இயற்கையான திறமை. இந்த இயற்கையான திறமையை தியாகம் பண்ணிட்டு தான் செயற்கையான திறமையை வளர்த்து கொள்கிறார்கள். செயற்கையான திறமைங்கிறது என்னது? கலெக்டர் ஆகிறது, இன்ஜினியர் ஆகிறது, விஞ்ஞானி ஆகிறது, பிளம்பர் ஆகிறது, எலக்ட்ரிஷியன் ஆகிறது, பணக்காரர் ஆகிறது, மளிகை கடை வைக்கிறது, சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் மண்பானை செய்கிறது, இந்த மாதிரி திறமைகள் இருக்குல்ல. இதெல்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இயற்கையான திறமையை தியாகம் பண்ணி ஆகணும். ஆடல் பாடல் காதல் விளையாட்டு, குடும்பம், கூட்டு குடும்பம், அன்பு பாசம், மனைவி காமம் காதல் அப்படின்லாம், நட்பு வேட்டையாடுதல் விளையாட்டு அப்படின்லாம் இருக்கிற ஒருத்தரால் இதெல்லாம் இயற்கையான திறமை. இப்படி இயற்கையான திறமைகளை வைத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறவர்களால் செயற்கையான திறமைகளை வளர்த்துக்க முடியாது. நல்லா ஏன் காதலிக்கக்கூடாதுன்றாங்க? காதலிச்சா அவனால் முன்னேற முடியாது. செயற்கையான திறமையை வளர்த்துக்க முடியாது. நீ ஏன் டெய்லி எல்லாருமே விளையாடுறதில்ல? விளையாண்டாக்கா நீ உன்னால் செயற்கையான திறமையை வளர்த்துக்க முடியாது. ஏன் காதலிக்கிறதில்ல? ஏன் விளையாடுறதில்ல? அப்பா அம்மா கிட்ட குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து பேசுகிறதில்ல, எதுவுமே பண்ணுறதில்ல, அந்த மாதிரி ஆடுறதில்ல, பாடுறதில்ல, விளையாடுறதில்ல, வேட்டையாட போகிறது கிடையாது. ஏன் போகிறதில்ல அப்படின்னா, என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது, அதெல்லாம் பண்ணால் என்னால் இன்ஜினியர் ஆக முடியாது, டாக்டர் ஆக முடியாது, கலெக்டர் ஆக முடியாது, பணக்காரர் ஆக முடியாது, அதாவது செயற்கையான திறமைகளை வளர்த்துக்கொள்ள முடியாது அப்படிங்கிறனால தான். அதனால் இது எது இயற்கையான திறமை, எது செயற்கையான திறமை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆடுறது பாடுறது அப்படின்னா, ஒரு மனிதருக்கு இயற்கையான திறமைங்கிறது என்னென்னா, ஆடுறது பாடுறது விளையாடுறது இது எல்லாமே ஒருத்தர்கிட்ட இருக்கும். ஒருத்தருக்கு ஆடவும் தெரியும், பாடவும் தெரியும், விளையாடவும் தெரியும், ஓவியம் வரையவும் தெரியும், கதை சொல்லவும் தெரியும். அப்புறம் வந்து ஒரு தோட்டத்தில் போயிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டுமே உற்பத்தி செய்கிறது, தற்சார்பு, அது மட்டுமே தெரியும். இந்த மாதிரி வேட்டையாட தெரியும், விளையாட தெரியும், இது எல்லாமே தெரியணும். இதுதான் இயற்கையான திறமை. இல்லை எனக்கு விளையாட மட்டும்தான் தெரியும், நான் ஒரு விளையாட்டு வீரன், விளையாட்டை வச்சு நான் பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அது செயற்கையான திறமை. அதாவது நீ உன் திறமையை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடாது, அதுதான் இயற்கையான திறமை. பணம் சம்பாதிக்க உதவாத ஒரு முழுமையான திறமைகள். ஆட தெரியணும். இப்போ எனக்கு ஆட தெரியும், இப்போ பாட தெரியும், பேச தெரியும், விளையாட தெரியும், வேட்டையாட தெரியும், காதல் பண்ண தெரியும், உடல் உழைச்சிக்க தெரியும், காமத்தில் ஆர்வமாக இருப்பேன், பிறருக்கு உதவி செய்வேன். ஆனால் இதை வச்சு நான் பணம் சம்பாதிக்கிறது கிடையாது. இது எல்லாத்தையுமே நான் பண்ணுவேன், இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளுமே பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் நான் விளையாடுவேன், ஒவ்வொரு நாளும் ஆடுவேன், ஒவ்வொரு நாளும் பாடுவேன், ஒவ்வொரு நாளும் கதை பேசுவேன், ஒவ்வொரு நாளும் நான் உடலுறவு காமம் அன்பு பாசம் எல்லாமே ஒவ்வொரு நாளும் முழுமையாக இருக்கும். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் தான் நான் பண்ணுவேன். விளையாடுறத 1/2 மணி நேரம் தான் விளையாடுவேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் பண்ணணும். இதுதான் இயற்கையான திறமை. இயற்கையான திறமையை வச்சு உங்களால் பணம் சம்பாதிக்க முடியாது. உங்கள் சந்தோஷத்துக்காக, உங்களை சார்ந்தவங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இதை நீங்கள் கடைபிடிக்க போகிறீங்க. இயற்கையான திறமையோட செயற்கையான திறமைங்கிறது என்னது? டாக்டர் ஆகுது, இன்ஜினியர் ஆகுது, ஒரு டான்ஸர் ஆகுது. டான்ஸ் ஆடுனா அவர் டான்ஸ் மட்டும் தான் ஆடுவார், அதை பணத்துக்காக தான் ஆடுவார். அதுதான் செயற்கையான திறமை. ஒரு மருத்துவர் ஆகிறான்னா பிறருக்காக மருத்துவம் பண்ணுறது, பிறருக்காக செய்யக்கூடியது தான் செயற்கை திறமை. பணத்துக்காக செய்யக்கூடியது தான் செயற்கை திறமை. தனக்காக செய்யக்கூடியது இயற்கையான திறமை. பணத்துக்காக இல்லாமல் தன்னுடைய சந்தோஷத்துக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுடைய சந்தோஷத்துக்காகவும் அந்த திறமையை அவர் பயன்படுத்துவார். அதற்கு பேர் தான் இயற்கையான திறமை. செயற்கை திறமை என்பது வியாபாரத்துக்காக, பிறருக்காக, தனக்காக கிடையாது. தியாகம் நிறைந்தது. செயற்கை திறமை என்பது தியாகம் நிறைந்தது, தன்னை புறக்கணித்து விட்டு பிறரை பிரதானப்படுத்துவது. இயற்கையான திறமை என்பது பிறரை புறக்கணித்து விட்டு தன்னை பிரதானப்படுத்துவது, தனக்காக வாழ்வது. பிறருக்காக வாழ்வதற்கு செயற்கையான திறமை தேவை, தனக்காக வாழ்வதற்கு இயற்கையான திறமை தேவை.